காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒன்றா டூரா, பிக்னிக்காட்டம் ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அது ஃபாரஸ்ட் ஆட்டம். அந்த ஃபாரஸ்ட்டான இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குகை இருக்குது. அந்த குகை மேலே வந்து கீழே விழுகுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டைமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெளியில் வந்து ஒரு டைம் இருக்குது. ஆனால் அவங்க உள்ள குகைக்குள்ளே இருக்கும்போது வேறு மாதிரியான டைம் இருக்குது. அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. பேக்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. பாஸ்ட்லேருந்து அப்புறம் ஃப்யூச்சருக்கு போகிறாங்க. ஒவ்வொரு டைம் மேலே ஏறிட்டு கீழே இறங்கும்போதும் ஒவ்வொரு டைமும் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ஃப்யூச்சருக்கு போகும்போது அங்கே இருக்க பூமியில் ஃப்யூச்சரில் என்னென்ன இருக்குமோ, என்னென்ன ஸ்பெசிஸ் இருக்குமோ அதுவும் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து விழுகுது. அது மட்டும் இல்லாமல் அட்டாக்ஸ், வார்ஸ் எல்லாமே மேலே நடக்குது அந்த கோயிலுக்கு மேலே. இந்த காலேஜ் பசங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவரோட பேரண்ட்ஸ், அதாவது அவங்க அப்பா வந்து தேடி இந்த கோயிலுக்கு வந்து வராங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த காடு தானே சொன்னா பொண்ணு எங்கே இருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த காட்டுவாசிங்க எல்லாமே வந்து வராங்க அந்த கோயிலுக்குள்ளே. அங்கேருந்து ஜென்ரேட் ஆகுறாங்க. அப்புறம் அந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பீஷீஸு, அப்புறம் ஃப்யூச்சரில் இருக்க மனுஷங்க எல்லாருமே வந்து மாஸ்க்கை போட்டு இறங்கி அட்டாக் பண்ணுறாங்க. நீங்களாம் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கெட்டவனுங்களா இருப்பாங்க, எதிரி படையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் ஒருத்தரும் செத்துக்கிறாங்க. அப்புறம் 2, 3 பேர் தான் வந்து உயிரோடையே அந்த குகையை விட்டு வெளில வராங்க. வெளில வரும்போதும் வந்து வேறு பிளானெட்டில் வர மாதிரி காட்டுறாங்க.